அன்பே நந்தனா, உன்னை தொட முடியாது, பார்க்க முடியாது, ஆனா அப்படின்னு தன்னோட மகளோட நினைவு நாள்ல பாடகி சித்ராமா ரொம்பவே உருக்கமான சில விஷயங்களை தாங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவங்க தான் சித்ரா. 1988 சங்கர் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2002 இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது, நந்தனா அப்படின்னு பெயர் வச்சிருந்தாங்க. இவங்க 2011 சித்ரா தன்னோட மகளோட துபாய் போயிருந்தாங்க. அப்போ அந்த 9 வயதுல நந்தனா நீச்சல் குளத்துல தவறி விழுந்துட்டாங்க. நீண்ட காலம் கழிச்சு, கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் கழிச்சு பிறந்த குழந்தையோட இறப்ப சித்ராவால சுத்தமா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ அவங்க நண்பர்கள், அப்புறம் திரையுலக நண்பர்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள தேற்றிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு வருஷமே குழந்தையோட பிறந்த நாள் அப்பவும் சரி, இறந்த தினத்தன்னைக்குமே ரொம்பவே உருக்கமான பதிவை போடுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு நந்தனா அவர்களுடைய நினைவு தினம். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னால உன்னை தொட முடியாது, நீ சொல்றதை கேட்க முடியாது, என்னால உன்னை பார்க்க முடியாது, ஆனா நீ எப்பவுமே என் கூட இருக்கிறத உணர முடியுது. ஏன்னா நீ என்னோட இதயத்துல இருக்கிற என்னோட அன்பே. ஒரு நாள் மறுபடியும் நாம சந்திப்போம். உன்னை இழந்ததோட வழிய சொல்லவே முடியல. வானத்துல பிரகாசிக்கிற மிகப்பெரிய நட்சத்திரம் நீயாதான் இருப்ப அப்படிங்கறது எனக்கு தெரியும். நீ விண்ணுலகத்துல நல்லா வாழ்ந்துட்டு இருப்பன்னு நம்புறேன் அப்படின்னு சித்ரா ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த நிறைய பேரு சித்ராமாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க.